அப்பா வீட்டுக்கு வந்தாச்சு. வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே ஒரு வழி ஆயிடுறோம். பஸ்ஸு வேறு லேட்டாக வருது. ஐயோ, எனக்கு ஆஃபீஸில் வேலை வேறு ரொம்ப அதிகமாக வாங்கிட்டானுங்க. செம்ம டயர்டாக இருக்குது. பசி வேறு எடுக்குது. மத்தியானம் கூட சாப்பிட விடாமல் வேலை வாங்கிட்டானுங்க. போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். அத்தை ஏதாச்சும் சமைச்சு வச்சுருப்பாங்க. ஐயோ, இன்னும் இது அத்தை எங்கே இருக்காங்க? கோவிலுக்கு எங்கேயும் போலியா? என்ன பண்ண போகிறாங்களோ? சரி, நம்ம போய் சாப்பிடுவோம். எதனா சூப்பராக சமைச்சு வச்சுக்கிறாங்களான்னு தெரியலையே. இருக்கு. ஐயோ, பயங்கர பசியாக இருக்குடா. அப்பா சாமி, வேலைக்கு போகிறவங்களாம் எப்படி தான் சமாளிக்கிறாங்கன்னு தெரில. சாம்பார் தான் வச்சுக்கிறா. ஐயோ, பதார்த்தம் கூட எதுவும் செய்யாமல் வச்சுருக்காங்களே. வந்தவொடனே சோத்துல இறங்கிட்ட அவ்வளவு சாமான் கட்டு சிங்கிறால யார் கழுவாங்க? இப்போ அந்த ஏற்ற கைட்டு போ. வந்தவொடனே சோறு காலையிலேருந்து சாப்பிடல. ரொம்ப மயக்கமாக இருக்கு. போய் சாமான போய் கழிட்டு போ. இவங்க வேலை வாங்குறது கூட எனக்கு கஷ்டமா இல்லை. ஏன்னா இது என் வீடு. அதனால தான் நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்கிறேன். ஆனால் இவங்க என்னை சாப்பிட கூட விடாமல் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்களே. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. என் வீடு, என் அத்தன் தானே நான் இருக்கேன். இப்போதான் இவங்க புரிஞ்சுக்க போகிறாங்க. ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல. அங்க பாரு, நேத்து போட்ட துணி காஞ்சி கடுக்கு கொடிக்கத்துல அது யார் எடுத்து மடிச்சு வைப்பாங்க? குட்டி வலியாட முதுகு வலியாட கடுக்குறாங்க, யார் செய்வாங்க? நம்ம அம்மா வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. நம்மள வேலை வாங்குறதுக்கு கூட பரவாயில்ல. ஆனால் நம்மள ஏன் இப்படி நாய் மாரி நடத்துகிறாங்கன்னு தான் தெரியல. துணியில மடிச்சு வச்சுட்டு அத்தை அப்படியே ஒரு 50,000 நகை போட்டு வந்துட்ட மாதிரி வந்த உடனே சோத்துல இறங்கிட்டு துணியை யார் துவைப்பாங்க? போய் ஃபர்ஸ்ட் அந்த துணியை துவைச்சு அப்புறமா போய் சோத்தை போய் கொடுங்க. சோறு வந்து இப்போ சோத்துலயே இருக்காது. நம்மளுக்கு சாப்பாடே வேண்டாம். இவங்கக்கிட்ட இவ்வளோ அசிங்கப்பட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம தண்ணியை குடிச்சிட்டு போய் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நைட்டு இந்த தண்ணியே போதும். எல்லார் வீட்லேயும் மருமகளாக பார்க்காம ஏன் தான் இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்களோ. வீட்டில் இருந்தால் தண்டை சோறு துண்டுறன்னு சொல்லி என்னை வேலைக்கு போக சொன்னாங்க. சரி, வேலைக்கு போனாவது நம்மளை நல்லா பார்த்துப்பாங்கன்னு நினச்சி வேலைக்கு போனால் அப்பயும் நம்மளை கொடுமைப்படுத்தின்னு தான் இருக்காங்க. வாங்குகிற சம்பளத்தை ஃபுல்லாகவும் வாங்கிக்கிறாங்க. நம்மளை மதிக்கவும் மாட்டுறாங்க, வேலையும் வாங்குறாங்க. நம்ம அப்படி என்ன தான் தப்பு பண்ணணுமோ தெரியலையே. நம்ம கஷ்டத்தை யார்கிட்டையும் சொல்லவும் முடியல. சாமிக்கிட்டையாச்சும் நம்ம புலம்பிட்டு படுப்போம். இன்னைக்காச்சும் நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். என்ன படுத்துட்ட, சாப்பிடலையா? எதுக்கு மருமக மாமியார் கொடுமை பண்றேன்னு என்ன சொல்றதுக்கா? போய் சாப்பிட்டு வந்து படுப்போ. எனக்கு அந்த பேர் எழுதுறதுக்கு சோறு இல்லை என் வீட்டுல. போய் சோத்தை போய் போ.
வீட்டுக்கு வர மருமகளை உங்கள் பொண்ணை பார்க்க வேண்டாம், அவளை ஒரு மனுஷியாக மதிச்சா போதும். அவங்க ஆடம்பரமாக தாங்கணும்னு எதிர்பார்க்கல. அவங்க அம்மா வீட்டில் இருந்த மாதிரி கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் போதும் தான் ஆசைப்படுறாங்க. அது அவங்களுக்கு கொடுங்க. கஷ்டமோ நஷ்டமோ உங்களை நம்பி வந்த மருமகளை நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்துக்கணும். அவங்க வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா எல்லா சொந்தத்தையும் விட்டுட்டு உங்களை நம்பி மட்டுமே வராங்க. அவங்கள தயவு செஞ்சு கைவிடாமல் பத்திரமா பார்த்துக்கணும்.